உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். தனியார் மயம் குறித்து பல்வேறு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பாஜக ஆட்சி வந்த பிறகு அரசு துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையுமே தனியார்கிட்ட ஒப்படைப்பதை தொடர் வாடிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க அதுக்காக தான் ஆட்சியில் இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே அவங்க மேலே எதிர்கட்சியினர் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போது இண்டிகோ ஏர் விமானம் அந்த மக்கள் அல்லோலப்பறத்தை நம்மளால் பார்க்கவே முடியல. பல வயதானவர்கள், நோயாளிகள், இறப்புக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அதற்கான காரணமாக வேற ஒன்று இண்டிகோ நிறுவனம் சொன்னாலும் அதனுடைய அடிநாதமாக இருக்கிறது டிஜிசிஏ கொடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை அதை நீர்த்து போக செய்வதற்கு, அதை எடுக்க செய்வதற்கு ஒரு வருடம் போராட வேண்டியிருக்கு விவசாயிகள். இப்போ மக்கள் போராடும் போது ஒரு வருடம் வரைக்கும் அந்த போராட்டம் நீடிக்குது. அப்போ கூட அவங்க அடி பண்ணல. ஆனால் ஒரே நாளில் அரசை ஒரு தனியாரால் அடிப்பணியை வைக்க முடியுது. என்ன நடக்குது, எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாடல் கிடையாது. அதுக்காக எல்லாமே கவர்மெண்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் நல்ல மாடல் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாமே கவர்மெண்ட்டில் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் தரம்ன்றது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எல்லாருமே அரசு ஊழியர்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனால் உண்மை நிலவரம் அப்படி கிடையாது. உண்மை நிலவரம் ஒரு சரியான சமமான போட்டி இருக்கணும். அப்படி அந்த போட்டி இருந்தால் தான் தனியாரும் இருக்க முடியும், அரசு நிறுவனமும் இருக்க முடியும். அப்படி அதை கெடுக்கிறது தான் நம்ம மோடிஜியோட வேலை. மோனோபோலியாக மாற்றுறது எல்லாத்தையுமே. மோனோபோலியை ஆகணும்னு தான்ப்பா அவன் நினைப்பான். ஒரு தனியார் என்ன நினைப்பான்? நல்லா யோசிச்சுப்பாரோ. ஒரு தனியார் ஒருத்தர் ஒரு ஹோட்டல் போட்டிருக்காருன்னு வச்சுக்க தெருக்குள்ளே. அவர் என்ன ஆசைப்படுவார்? இந்த தெருவில் சாப்பிட்ற எல்லாரும் என்கிட்ட சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தானே ஆசைப்படுவார். அதை நோக்கி தான் அவர் வேலை செய்வார். மற்ற கடையில் 10-12 ரூபா பரோட்டானா இவர் 10 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு தானே சொல்லுவார். அது அவரை குறை சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் போய் சேராமல் போயிடும் சில இடத்துல. இதை அமெரிக்காவில் நம்ம பார்க்கலாம். அதான் இப்போ அந்த மோனோபோலின்ற விஷயத்தில் இப்போ அந்த ஹோட்டல்காரரு தன்னுடைய ஹோட்டல் நல்லா போகணுன்றதுக்காக நல்ல பரோட்டாவை கொடுக்கலாம், சுவையை மாற்றலாம், மாஸ்டரை மாற்றலாம். ஆனால் இன்னொரு ஹோட்டல் வச்சுக்காரன்னு அடிச்சு நொறுக்கக்கூடாதுல்ல. இல்லை, அது தொழில் போட்டி அப்படி தான் நடக்கும். தொழில் போட்டியே எப்படி நடக்கும்? நான் என் போட்டியாளரை காலி பண்ணணும். அது பேர் எம்ஆர்டிபின்னு இப்போ ஒரு ஆக்ட் 1965 கொண்டு வந்தாங்க. மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு பேர். ஒருத்தர் தானாகவே மோனோபோலி ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த பிஸ்னஸை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு. நடுவில் கூட பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஃபேஸ்புக்கு ஓனரையே இதுக்கு வர சொல்லிட்டாங்க. பார்லிமெண்ட்டில் விளக்கம் கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் மோனோபோலி ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு. ஏன்னா அதை ட்ரை பண்ணான். என்ன சொன்னான்னு தெரியுமா? ஃபேஸ்புக் பயனாளிகளுக்கு இன்டர்நெட்டு கனெக்ஷனுக்கு, ஃபேஸ்புக்குக்கான இன்டர்நெட் கனெக்ஷனை நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். இப்போ நீங்கள் ஏர்டெல்லில் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் மட்டும் அந்த டேட்டாவுக்கு உங்களுக்கு காசு சார்ஜ் வராது அப்படின்னா ஒரு இது கொண்டாந்து கொடுத்தான். அப்புறம் அது போன காங்கிரஸ் பீரியட்லேயே சொல்லிட்டாங்க இதெல்லாம் மோனோபோலி வேலை, அப்போ ஃபேஸ்புக் மட்டும்தான் இருக்கும், வேறு யாருமே வர முடியாது, அதனால் அது கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. இது மோனோபோலியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஒரு சட்டம் இருக்குது. இருந்தாலும் அந்த மோனோபோலி என்ன பண்ணோன்னா உங்களுக்கு விழுங்க தான் பார்க்கும். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு பெண் எம்பி சொல்கிறாங்க, நாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணி 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 சுகாதார கட்டமைப்பை கெடுத்துட்டோம் அப்படின்றாங்க. சுகாதார அமைப்பை கெடுத்துட்டோன்னு சொல்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமப்புறங்களில், அமெரிக்காவில் கிராமம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது, அமெரிக்காலையும் கிராமம் இருக்குது. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சாதாரணமாக ஒரு டெலிவரி பார்க்குறதுக்கு கூட மருத்துவமனைகள் இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் தொடர்ந்து எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதிக மக்கள் வாழக்கூடிய நகர்ப்புறங்களுக்கு மட்டும்தான் அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். மக்களுக்கு தொகை கம்மியாக இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கு போக மாட்டான் அவன். ஏன்னா அந்த கட்டமைப்பு அங்கே உருவாக்கி அதுக்கு உண்டான வருமானம் வராது அப்படின்ட்டு. அது ஈஸியாக புரிஞ்சு தந்தால் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். பேங்க்கு கிராமங்களில் என்ன பேங்க் இருக்குது, சிட்டியில் என்ன பேங்க், சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால தான் சொல்கிறது ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இங்கே என்ன பண்ணாங்க, இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்மக்கிட்ட சொந்தமாக ஏர்லைன்ஸ் கிடையாது. அப்போ டாட்டா தான் வச்சுருந்தான்.
நேரு என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, டாட்டாவோட ஏர்லைன்ஸை தான் டேக் ஓவர் பண்ணி ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு ரெண்டாக மாற்றுறாரு. இந்தியன் ஏர்லைன்ஸ் டொமஸ்டிக்கு, ஏர் இந்தியா இன்டர்நேஷ்னல் அப்படின்னு பண்ணுறாரு. அப்போ சம்பாதிச்சு வச்ச காசை ஊதாரி புள்ள வித்து திம்பான்ற மாதிரி மோடி என்னெல்லாம் கொண்டு வந்தாரோ எல்லாத்தையும், நேரு என்னெல்லாம் கொண்டு வந்தாரோ அதை பூராத்தையும் மோடி வித்து தின்னுட்டு இருக்கிறாருன்றதை நம்ம கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நேரு தனியார்கிட்ட இருந்து அதை வாங்கி அரசு நிறுவனமா மாத்துறாரு, இவங்க அரசு நிறுவனத்தை தனியார்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், வங்கிகளை பூரா தேசியமயமாக்குனது இந்திரா காந்தி. அதுக்கு முன்னாடி வங்கிகள் பூரா ப்ரைவேட்டாக தான் இருந்தது. அப்போ அதை பூரா இது பண்ணுறாரு. நேரு வந்தப்போ தான் இந்த யுனைடெட் இன்சூரன்ஸ் அப்படின்னு இருந்த ஒரு நிறுவனத்தை தனியார்கிட்ட இருந்து கவர்மெண்ட் ஆக்குறாங்க. அதுதான் பின்னாடி வந்து எல்ஐசியாக மாறுது. இல்லை, இப்போ நீ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குவாலிட்டி வந்து நல்லா கொடுக்குறாங்க தனியார் அப்படின்ற ஒரு நரேஷனை செட் பண்ணிட்டே இருக்காங்க. நரேஷன் அது அவ்வளோதான், நரேஷன் தான் அது, அது உண்மை கிடையாது. சொல்கிறது அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்தியன் ஏர்லைன்ஸில் போனால் இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் பார்த்தா பாட்டி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்க. அது கவர்மெண்ட் ஜாப்னா அவங்களுக்கு அந்த 58 வயசு வர அவங்க வேலை பார்ப்பாங்க, சரியா? ஆனால் தனியாரில் என்ன பண்ணுவான், 35 வயசு ஆனவொடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். அப்போ உங்களுக்கு பணி பாதுகாப்பும் கிடையாது, கான்ட்ராக்ட் லேபராக தான் எடுப்பான் அவன், பர்மனெண்ட் லேபராக எடுக்க மாட்டான். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த பணி பாதுகாப்புன்றது சுத்தமாகவே இல்லாமல் போயிடும் தனியாரில். அப்போ இந்த மாதிரி வேலைகள் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து தான் இந்த ஏர் டெக்கானு அவன் எல்லாம் வந்தாங்க, பேரமௌண்ட்டு, நிறைய ஏர்லைன்ஸ்லாம் வந்தது. அது தனியார் மயமாக்கலின் ஒரு பகுதியாக வந்தது. அப்போ வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இந்தியன் ஏர்லைன்ஸை கொண்டு மறுபடியும் டாட்டாட்டே வித்துட்டாரு மோடி. இப்போ அவ்வளோ நிறுவனங்கள் வந்ததுனால நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு காம்படிஷன் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, முதல்ல எப்போவுமே இதுதான் நடக்கும். என்னென்னா, ஒரு புதுசாக ஒன்று வரும்போது நிறைய பேர் உள்ளே வருவான், அதில் நிறைய பேர் சஸ்டெயின் பண்ண முடியாமல் காலி ஆகிடுவான். அப்படி காலி ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட 2-3 பிராண்டு மட்டும் தான் நிற்கும், மற்ற எல்லாமே போயிடும். இப்போதைக்கு இந்தியாவில் என்ன எடுத்தோம்னா, ஜெட் ஏர்வேஸு, இண்டிகோ, இதுதான் பெரிய நிறுவனம் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸ்பைஸ் ஜெட்டு கூட வந்ததா எல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரில, காணாமல் போயிடுச்சா, இருக்கானான்னு கூட தெரியலன்னு வச்சிங்களேன். கலாநிதி தான் வச்சுருந்தார் அதை. இப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மேஜர் பிளேயராக இண்டிகோ வந்துருச்சு, சரியா? இண்டிகோ வந்து கடந்த டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 8 வரை உள்ள பீரியடில் புக் பண்ணி கேன்சல் பண்ண டிக்கெட்ஸ் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,30,000 டிக்கெட்டு. இந்தியா பூரா சேர்த்து எவ்வளோ? 7,30,000. 7,30,000 ரூபாய் இல்லை, 7,30,000 டிக்கெட்டு. இப்போ வசூல் பண்ணி திரும்ப ரீஃபண்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னா 745 கோடி ரூபாய் ஒரே வாரத்தில். அப்போ இவ்வளோ பெரிய சிக்கலை உருவாக்குனதுக்கு காரணம் என்னென்னா, இந்த டிஜிசியை வந்து அவங்க கொடுத்த அப்ரூவல் படி இண்டிகோவுக்கு கொடுத்த அப்ரூவல் வந்து எவ்வளோன்னா 15,000 டிபார்ச்சர், 15,000 புறப்பாடுகள் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்துக்கு. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மொத்தம் எவ்வளோன்னா 64,000 ஃப்ளைட் அப்ரூவல் நவம்பர் மாதத்துக்கு மட்டும். ஆனால் இவங்க ஆப்ரேட் பண்ணது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 5,000 ஃப்ளைட் வந்து கம்மியாக தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, வெறும் 59,000 தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து தொடர்ந்து இந்த க்ரூ இருக்கு பார்த்தியா, அவங்கள சக்கையாக புளியறது, ரெஸ்ட் கிஸ்ட்லாம் கிடையாது. வந்து இறங்குனியா அப்படியே நீ பெங்களூருக்கு போ, நீ பெங்களூரில் இருந்து வந்தா நீ அப்படியே டெல்லிக்கு போ அப்படின்னு மாற்றி 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 அவங்கள போடுறது. இதை பார்த்துட்டு தான் டிஜிசிஏலேருந்து என்ன கொடுத்தாங்கன்னா, குறைஞ்சது ஒரு லேண்டிங்க்கும் அடுத்த டேக் ஆஃப்க்கும் நடுவில் அந்த பைலட்டுக்கு ஒரு 48 மணி நேரமாவது ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ நாங்களே நம்ம வந்து வெளியூர் எங்கேயா போகிறதா இருந்தால் டாக்ஸி புக் பண்ணிட்டு போவோம். பெரும்பாலும் ராத்திரியில் கிளம்புவோம், இல்லை பகலில் கிளம்புனாலும் அங்கே போய் சேர்ந்த உடனே மொதல் வேலை ஒரு ரூமை போட்டு கொடுத்துருவோம், நீங்கள் போய் படுங்க போங்க அப்படின்னு. ஏன்னா அவர் டிரைவர் வந்து அலர்ட்டாக இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக போக முடியும். அவர் அரைவரை தூக்கத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கிங்க, நம்ம கூட்டு வந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால வண்டியை ஓட்டி நம்ம தீர்த்தரணும் அப்படின்லாம் பைத்தியக்காரத்தனமாக நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம தான் போய் சேரணும். அப்போ இதே விஷயத்தை தான் டிஜிசிஏ சொல்லியிருக்கு. முதல் தடவையாக மோடி அரசாங்கத்தில் ஒரு உருப்படியான சட்டம்னு இதை தான் கொண்டு வந்தாங்க.
அது அந்த போயிங் விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க, ஆய்வு பண்ணுறாங்க. ஆமாம், அது அந்த போயிங் விபத்துலேயே வந்து சொல்கிறதே அந்த பைலட் வந்து டென்ஷனில் இருந்தார், அந்த டென்ஷனில் தான் அவர் ஃபியூலை க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த பிளாக் பாக்ஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி முதல் கட்ட தகவலில் வந்தது. அது இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரலன்னு வச்சுருப்போம். அப்போ இது என்ன நடக்குது, தொடர்ச்சியாக இந்த பைலட்டுகளும் அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த குரூ இருக்காங்கல்ல, நம்ம பார்க்குறோம் அவங்க நல்ல பளபளன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். அவங்க எவ்வளோ டயர்டாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்தோடனே இண்டிகோக்காரன் என்ன பண்ணிட்டான், இண்டிகோ வந்து எக்ஸ்ட்ராவாக ஆளுங்களை வேலைக்கு எடுக்கணும். அவன் வேலைக்கு எக்ஸ்ட்ரா ஆளுங்க எடுக்காமல் என்ன பண்ணிட்டான், நான் வண்டி ஓட்ட மாட்டேன்ட்டான். ஸோ எக்ஸ்ட்ரா ஆளுங்களை தான் இன்னும் நிறைய டிபார்ச்சர் பண்ணலாம்ல. இல்லை, அதாவது அவன் என்ன சொல்கிறான், நான் இருக்கிற ஆளுங்களை வச்சே இந்த 64,000 ட்ரிப்பையும் நான் ஓட்டிடுறேன் அப்படின்றான். அப்போ தொடர்ச்சியாக நான் இங்கே யோசிச்சு பாருங்க, ஒரு மாதத்துக்கு 64,000 ட்ரிப்பு அவன் வந்து ஓட்டுறான்னா அவன்கிட்ட எவ்வளோ பைலட் இருக்கணும்? 3ல் 1 பங்கு பைலட் தான் வச்சுருக்கானா. அதான் 300 பேர் தேவைப்படுதுன்னா 100 பேர் தான் வச்சுருக்கிறான். அந்த 100 பேரை வச்சு அப்போ இது பேர் என்னது, உழைப்பு சுரண்டல். அது அந்த பைலட்டுகளும் வேறு வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. உழைப்பு சுரண்டலை தாண்டி உள்ளே உட்காந்துட்டு இருக்க அவ்வளோ பேசஞ்சருடைய வாழ்க்கை பாதுகாப்பு, அது ஒரு சிக்கல். அதாவது இந்தியன் ஏர்லைன்ஸ் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா விமான பயணம்ன்றது வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு விஷயம், மேல்தட்டுக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இல்லைன்னுலாம் நான் சொல்லலை, மறுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா அப்போ வந்து பரவலாகவே மக்கள் மத்தியில் பொருளாதாரம் ரொம்ப வீக்காக தான் இருந்தது. 2000க்கு மேலே தான் ஓரளவுக்கு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பொருளாதார வசதிகள் வர ஆரம்பிச்சிது. அப்போ அந்த பொருளாதார வசதிகள் வரும்போதே தனியாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. தனியாரை கொண்டு வரும்போதே அவங்க என்ன முதல் போட்டியாக என்ன பண்ணாங்கன்னா, அசிங்கமாக ஒன்று பண்ணாங்க. என்னென்னா, முதல் வேலை சாப்பாடை கட் பண்ணாங்க. ஃப்ளைட்டை பொறுத்தவரை சாப்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன சார் இவ்வளோ ஆயிரக்கணக்காக காசு கொடுத்து போகிறாங்க ஃப்ளைட்டில், சாப்பாடெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். குழந்தைங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, சுகர் பேஷண்ட் இருப்பாங்க. நீ காலையில் 8 மணி ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருப்பான். 8 மணி ஃப்ளைட்டுன்னா நீ செக்இன் பண்ணுறது 6:30 மணிக்காவது போய் செக்இன் பண்ணணும். மினிமம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் செக்இன் பண்ணணும். காசு கொடுத்து சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. நீ போர்டிங் பாஸ் வாங்கணும், போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நீ செக்இன் பண்ணி உள்ளே போகணும், லக்கேஜை செக்இன் பண்ணி அனுப்பணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ வர்றதுக்குள்ளே பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், எல்லாம் ஏறுங்கன்னு. அப்படி நேரம் போய் ஏற வேண்டியதான். அப்போ யோசிப்பார், ஒரு சுகர் பேஷண்ட்டு அவர் காலைல 6 மணிக்கு கிளம்பியிருப்பார். 6:30 மணிக்கு அங்கே இருக்கணும்னா அவர் வீட்டில் இருந்து 5:30 5:45 கிளம்பணும். அந்த அதிகாலையில் என்னத்தை சாப்பிட முடியும்? பல்ல மட்டும் விளக்கிட்டு குளிச்சு கிளம்பியிருப்பார். அவசர அவசரமாக வந்து இது எல்லாத்தையும் முடிச்சு இந்த டென்ஷனில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்போ ஐயோ சுகர் மாத்திரை போடலையானு சுகர் மாத்திரையை போட்டு ஒரு காப்பி வாங்கி குடிச்சிட்டு ஏறிப்பார். ஏறினா போய் நேரத்தில் பசி வந்துடும். சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவார்? முன்னாடினா அதிலே கொடுத்தாங்க. இவங்க போட்டின்னு சொல்லி முதல் வேலை என்ன பண்ணாங்க, சாப்பாடை கட் பண்ணிட்டாங்க. சாப்பாடை கட் பண்ணிவிட்டு ஃப்ளைட் நீங்கள் ட்ரெயின்லையாவது பார்த்தோன்னு வச்சுக்க, சமோசா டீ வடைன்னு எவனா ஒருத்தன் உள்ளே வந்துக்கிட்டு இருப்பான். ஃப்ளைட்டுக்குள்ளே யார் வருவா? அந்த வேலையை ஏர் ஹோஸ்டஸை வச்சு பண்ண வச்சுட்டாங்க. அப்போ தனியார் மயமானதுனால என்ன நடந்திருக்குன்னா, கிரானிக் கேபிட்டலிசம்னு இதை சொல்லுவாங்க. கிரானிக் கேபிட்டலிசம்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டுமே வளர்த்து விடுறது. அப்படி வளர்த்து விட்டால் அவன் இப்படி தான் பண்ணுவான். அவன் கடைசியாக என்ன சொல்லிட்டான், அதாவது வளர்த்த கடா மார்பில் பாஞ்சதுன்னுவாங்கல்ல, இந்த இண்டிகோவை டெவலப் பண்ணி விட்டதே மோடி குரூப் தான். இன்னைக்கு அவனுக்கே ஆப்பு வைக்கிறான். ஒரு அரசியே வந்து அடி பண்ணி வைக்க முடியுதுல, அந்த இது திரும்ப வாங்க முடியுது அவன். ஆமாம், அதுதான் சொல்கிறேன், வளர்த்த கடா மார்பில் பாயுது. யோசிப்பாரு, 745 ஃப்ளைட் வச்சிருக்கிறான் அவன். சொந்தமாக ஏர்கிராஃப்டே வந்து 745 வச்சிருக்கிறான்னா அவனை தாண்டி வேற யாரும் ஆப்ரேட் பண்ண முடியாது. அவன் புக் பண்ணிட்டு இந்த சட்டம் இருந்ததுன்னா நான் வண்டி ஓட்ட மாட்டேன்ட்டான். எல்லா ட்ரிப்பும் கேன்சலு. அதான் சொன்னேன், 7,30,000 டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருக்கான் இந்தியா பூரா சேர்த்து. அதனால தான் நமக்கு இவ்வளோ தூரம், அதனால தான் இவ்வளோவாச்சும் நமக்கு ரீச் ஆகிருக்கு. ஒரு 2 ஃப்ளைட்டு 3 ஃப்ளைட் 4 ஃப்ளைட்டு கேன்சல்லாம் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் ரூல்ஸ் இருக்குது. என்கிட்ட நீ டிக்கெட்டை காசை வாங்கிட்டு அந்த டைமில் நீ வண்டியை கொண்டாடலன்னா எனக்கு டபுளாக நீ ரீஃபண்ட் பண்ணணும். இவன் டபுளாக ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்ட்டான். ஒன்றும் இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரெட் பஸ்ன்னு ஒரு வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், டிக்கெட் புக் பண்ணுங்கள்.
ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பஸ்ஸை புக் பண்ணுறீங்க, ஒரு 700 800 ரூபாய்க்கு பஸ்ஸை புக் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும்போது கீழே வரும். இன்கேஸ் சொன்ன டைமுக்கு உங்களுக்கு அந்த பஸ்ஸு ட்ரிப்புக்கு எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியலன்னா டபுள் அமௌண்ட் போடுவோம், 1600 நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம். இது ரூல்ஸு. அதையும் செய்ய மாட்டேன்ட்டான். அப்போ அவனோட திமிரு என்னவா இருக்கும்னு பாருங்க. என்னை விட்டா உங்களுக்கு வேற யாரா இருக்கா? அவ்வளோதான். மோடி அப்படி வளர்த்து விட்டதுனால அது அவன் மேலேயே வந்து பாதிப்போம். ஏன் இப்போ முதலாளிகளுக்கான நலனை வந்து இந்த அரசு பாதுகாக்குதுன்னா நிறைய முதலாளிகளை வளர்த்து விடலாம்ல. நிறைய பேர் வளர்த்து விட்டா நிறைய பேர் காசு தர மாட்டான்ல. அதாவது என்ன விஷயம்னாமா, நீ 10 கம்பெனி வளர்த்து விட்டேன்னா 10 பேர் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய லாபத்தில் எதாவது கொஞ்சம் குறைச்சி கஸ்டமரை ஈர்க்கலாமான்னு பார்ப்பான், இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டியை நல்லா கொடுக்கலாமான்னு பார்ப்பான், ப்ரைஸை ட்ராப் பண்ணி பார்க்கலாமா. மோடி இந்த நம்ம இவர் அண்ணன் ஆர் ராசா வந்தப்போ என்ன பண்ணார், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மினிமம் ஒரு 5லேருந்து 6 ஆப்ரேட்டர் கொடுத்தாரு. இங்கே நம்ம பார்த்தோம்னா ஐடியா தனியாக இருந்தது, வோடாஃபோன் தனியாக இருந்தது, ஏர்டெல் இருந்தது, ஏர்செல் இருந்தது, டொக்கோமோ, வோடாஃபோன், இப்படி ஒரு 5-6 கம்பெனி இருந்தது. அப்போ எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு விலையை குறைச்சாங்க. டொக்கோமோலாம் என்ன சொல்லிட்டான், இன்ஸ்ட்ருமெண்ட்டே ஃப்ரீன்ட்டான். ரிலையன்ஸ் வந்து 500 ரூபான்னு சொல்லி ஒன்று கொடுத்தான், 500 ரூபாய்க்கு 2ன்னா. டொக்கோமோ என்ன சொன்னால், இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீ சும்மா ஃப்ரீயாக வச்சுக்கோ, கனெக்ஷன் மட்டும் என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னா. ஏன்னா 2 சிடிஎம்ஏ. அதை பூரா கேன்சல் பண்ண. அப்போ வந்து என்னாச்சு, நீ ரீசார்ஜ் பண்ணால் அவுட் கோயிங் பேசலாம், அவ்வளோதான். வேலிடிட்டி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சிம் வாங்கி வச்சிருந்தா இன்கமிங் எப்போ வேணாலும் வரும், அவுட் கோயிங்க்கு மட்டும் நீ பணம் கட்டினா போதும். இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்க, எல்லாரையும் காலி பண்ணி விட்டோன்னே இப்போ 2 பேர் தான் இருக்கான். ஒன்று ஏர்டெல், இன்னொன்று வோடாஃபோனு. ஜியோ இருக்கு. ஜியோ வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா இல்லை அப்படின்றாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை போகவே இல்லைன்னு வச்சிங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ ரீசார்ஜ் பண்ணாலும் அந்த 1 மாதத்துக்கு தான் வேலிடிட்டி. முன்னாடி 1 மாதம் வேலிடிட்டினாங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்க 28 நாள் ஆக்கிட்டாங்க, 4 வாரத்துக்கு தான் வேலிடிட்டின்ட்டாங்க. சரி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நெட்டு போடுறோம்ல, முன்னாடி வந்து நெட்டு வந்து அது தீர்ற வரை நீ யூஸ் பண்ணலாம். இப்போ அப்படி கிடையாது. 12 GB ஒரு பேக்கேஜ் 161 ரூபாய். ஏர்டெல்ல சொல்கிறேன், 12 GB 161 ரூபாய். ஆனால் 30 நாளைக்கு தான். 30 நாள் தாண்டி அதை யூஸ் பண்ண மாதிரி அது போயிடுச்சு. அது அப்போ இந்த கிரானிக் கேபிட்டலிசம் வந்தால் என்ன நடக்கும்னா, இன்னொரு சிக்கலுமே இருக்குது. இப்போ நார்மலாக கீபேட் மொபைல் வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நெட்டே தேவையில்லை, அவங்களுக்கும் நெட்டு சேர்த்து தான் தரேன்மா. ப்ளஸ்ஸு நீ ரீசார்ஜ் பண்ணலன்னா 2-3 நாளில் வந்து இன்கமிங் காலம் வராது, இன்கமிங்கும் வராது. ஆனால் முதல்ல எல்லா காம்படிஷன் இருந்தப்போ என்னாச்சு, இன்கமிங்க்கு ஃப்ரீட்டான் டோட்டலாக. இப்போ இன்கமிங்கு அடுத்தால காசு கேட்டாலும் கேட்பாங்க போல இருக்குது. ஒருத்தர் பேசுறதுக்கும் காசு கட்டணும், கேட்கறதுக்கும் காசு கட்டணும். இல்லை, முதல்ல வரும்போது அப்படிதான் இருந்தது. முதல்ல வரும்போது எப்படி இருந்ததுன்னா 2 கம்பெனி வந்தது, ஏர்செல் ஒன்று, ஸ்கைசெல்னு இருந்தது. இந்த ஸ்கைசெல் தான் பின்னாடி ஏர்டெல்லாம் மாறுது. ஸ்கைசெல் ஏர்செல்னு வந்தது. நான் சொல்கிறது எப்போன்னா 98ன்னு நினைக்கிறேன், 97 98 தான், 98 99 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வருது ஏர்செல், அப்புறம் ஸ்கைசெல் அப்படின்னு 2 கம்பெனி வருது. வரும்போது எப்படின்னா அவுட் கோயிங் 32 ரூபா ஒரு நிமிஷத்துக்கு, 32 ரூபா. அது இன்கமிங்க்கு 16 ரூபாய், அதுவும் ஒரு நிமிஷத்துக்கு. அப்போ அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளாலாம் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ நான் தங்கியிருந்த ரூமுக்கு வாடகையே 175 ரூபா தான். 175 ரூபா வாடகை கொடுக்கறது எப்படி இருக்குது, ஒரு நிமிஷத்துக்கு 32 ரூபா கொடுத்து பேச முடியுமா? அப்போ தான் வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் தயாநிதி வராரு, அதுக்கப்புறம் ஆராசா வராரு, அதுக்கப்புறம் தான் ஸ்லாஷ் ஆகி எல்லாருக்கும் ஃபோனு அப்படின்னு வந்தது. இப்போ இந்த எல்லாருக்கும் ஃபோனுன்னு வந்தவுடனே இந்த பார்ப்பன கும்பல் வந்து கடுப்பாகி எந்திரன் 2ன்னு ஒரு படம் எடுத்தாங்க. யார் செல்ஃபோனு, எல்லா கண்டவனும் செல்ஃபோன் வச்சுக்கிறான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது தனி டாபிக்னு. டொக்கோ இண்டிகோவை பற்றி எடுத்தோம்னா என்ன கிரானிக் கேபிட்டலிசம் டெவலப் பண்ணியோ அந்த கிரானிக் கேபிட்டலிசமே உன்னை திருப்பி அடிக்கும்ன்றது தான் விஷயம். ஒரு நாள் அதானியே மோடிக்கு எதிராக தான் திரும்ப போகிறாரு. அதானியும் அம்பானியுமே ஒரு நாள் மோடிக்கு எதிராக திரும்புவாங்க. அன்றைக்கி தான் தெரியும் மோடிக்கும் பிஜேபி அரசாங்கத்துக்கும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சோம் அப்படின்னு. கேபிட்டலிசம்ன்றது நல்ல விஷயம், அது பரவலாக போட்டியை வளர்த்தால். ஆனால் நான் கேபிட்டலிசம் போவேன், ஆனால் அதை வந்து எனக்கு பிடிச்ச ஆளுங்களை மட்டும்தான் வச்சு பண்ணுவேன் அப்படின்னு போனால் இப்படி தான் நடக்கும். அதானி சிமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அல்ட்ராடெக்னு ஒரு கம்பெனியே காலி பண்ணிட்டாங்க, சிமெண்ட் கம்பெனியை.
அப்போ என்ன நடக்கும்? போட்டி இருந்தால் மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான பொருள் கிடைக்கும். நீ போட்டியை ஒழிச்சிட்டு கேபிட்டலிசத்தை கொண்டு வந்தேன்னா தரமில்லாத பொருட்கள் விலை அதிகமான விலைக்கு தான் கிடைக்கும். மக்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காது. இப்போ நல்லா யோசிப்பார். நம்ம பரோட்டா கடை உதாரணத்தையே எடுத்துக்கோ. அவர் பரோட்டா கடை ஓனர் வந்து ரவுடியாக இருந்தாருன்னா தெருக்குள்ள அவன் கடை போட்டாலும் அவனை அடித்து துரத்தி விட்டு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ என்கிட்ட தான் வாங்கி சாப்பிட்டா அவனு நீ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும்ல. அந்த மாதிரி ஒரு வேலை தான் இப்போ நடந்திருக்கு. அதுதான் இண்டிகோ வந்து உன்னால் ஆனதை பாரு அப்படின்ட்டான். வேறு வழி இல்லாமல் இறங்கி வந்திருக்கிறாங்க. இறங்கி வந்து அதை இப்போதைக்கு அந்த சட்டங்கள் வேணாம் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது டபுளாக ரீஃபண்ட் பண்ணணுன்றதை கட் பண்ணி அட்லீஸ்ட் அவன் கொடுத்த காசையே திருப்பி கொடு. அவன் கொடுத்த காசை திருப்பி கொடுக்குறத பற்றி அவன் பேசவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. 745 கோடி ரூபாயை வாங்கி வச்சுட்டு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாங்க. உன்னால் ஆனதாக பார்த்துக்கணும். 8 நாள் டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 8 வரை 8 நாள் என்ன வேணால் பண்ணிக்க போகணும். இதில் மக்களுடைய உயிரெலாம் ஒரு மேட்டரே கிடையாது. மக்களோட உயிர் மட்டும் இல்லை, மக்களோட சௌரியம், மக்களோட காசு, எதை பற்றியுமே அவங்க காலையே படல. அரசுக்குமே கவலை இல்லையன்ற. அரசுக்கு வேற வழி இல்லாமல் தான் அவனுக்காக இறங்கி வந்திருக்கு. இதில் என்ன காமெடி இன்னொன்று, சில பேர்லாம் லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மோடி அரசாங்கத்தின் மீது மக்கள் கொதிப்பில் இருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு கொதிப்பும் வராது இவங்களுக்கு. இது ஒரு சொரணகட்ட கும்பல். அப்படிலாம் கொதிப்பு வரணும்னா கோவிட்ல 1000 கிலோமீட்டர் நடந்து போனானே, நடந்து போய் என்ன பண்ணான்? மோடிக்கு தான் ஓட்டு போட்டான். 2020 நடந்து போனவன் திரும்பவும் மோடிக்கு தானே ஓட்ட போட்டான். அவனுக்கு கொஞ்சமாவது தோணி இருக்கணும்ல. 1000 கிலோமீட்டர் நடந்து போனேடா, என்னை இப்படி நடக்க வச்சியடா, ஒரு ட்ரெயினாவது விட்டுருக்கலாம் நீ அப்படின்னு அவனுக்கு அந்த கோபம் வந்துருந்ததுன்னா அவன் மோடிக்கு ஓட்டு போடுவானா? ஏன்னா மக்கள் பூரா என்ன நினைக்கிறதுனா அந்த நேரத்தில் கோபப்படுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. மறந்து போகிறது மட்டும் இல்லை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏன் பாவம், நான் என்ன பாவம் பண்ணணும் இப்படி கிடந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு தான் நினைக்கக்கூடிய பழக்கமாக இருக்கே தவிர, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா இந்த அரசாங்கம் என்னவோ பண்ணலடா, இந்த அரசாங்கம் ஏதோ செய்ய வேண்டிய வேலையை செய்யலை, அதனால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற சிந்தனை வராத வர இது இப்படி தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்றத. ஆராயத்திற்கு வந்து பல்லவத்தில் நிற்கிறோம். நன்றி.